போலி ஆவணங்கள் மூலம் நில மோசடியில் ஈடுபட்ட விஏஓவை பத்திரிகை செய்தியில் வெளியிட்ட செய்தியாளர் மீது விஏஓ தந்தை தாக்குதல் நடத்தியது நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாரணமால்புரம் அருகே உள்ள காட்டுடையார் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை போலி ஆவணம் மூலம் மோசடி செய்து விஏஓ பரமேஸ்வரி என்பவரை பத்திரிகை செய்தியில் வெளிப்படுத்திய மக்கள் குடியரசு கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளரும் மற்றும் சமூக ஒற்றுமை மாத இதழ் பத்திரிகையின் செய்தியாளருமான அழகுராஜனை அவரது தந்தையை வைத்து மது போதையில் அவரது சொந்த ஊர் பேருந்து நிறுத்தம் அருகே வழி மறித்து பயங்கர ஆயுதங்கள் மற்றும் கம்புகளால் தாக்கியுள்ளனர். பின்பு அவரது வீட்டிற்கு சென்று 4 ரவுடிகளுடன் அருவாள், கம்பு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சென்று வீடு புகுந்து அவரது அம்மா மற்றும் தங்கைக்கு பயங்கரமான கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அழகுராஜன் என்பவரை நாங்கள் சும்மா விடமாட்டோம், கொலை செய்யாமல் விடமாட்டோம், இன்னும் அரை மணி நேரத்தில் என்ன நடக்கும்னு பாரு என்று மிரட்டல் விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அழகுராஜ் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தெரிந்தவுடன் உடனடியாக அரசு மருத்துவமனையில் மது போதையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து 2 நாட்களாக மருத்துவமனையில் மது போதையில் இருந்து வருகிறார். அங்கு இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தண்ணி வண்டி என்று விஏஓவின் தந்தையை கூறி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.